வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா, டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அந்தக்குரிய அசிஸ்டண்ட் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஓகே, வாங்க நம்ம கண்டினியூஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம அகாடமியில் இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வில்லிங் ஸ்டூடெண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், த பேசிக் ரூல் ஆஃப் புக் கீப்பிங் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் இஸ் அப்ளிகபிள் டு. கணக்கு பதிவியலின் அடிப்படை விதிகளில் செலவினங்களை பற்றுவை, வரவினங்களை வரவுவை. கணக்கு பதிவியலின் அடிப்படை விதிகளில் செலவினங்களை பற்றுவை, வரவினங்களை வரவுவை என்பது நாமினல் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பெயரளவு கணக்கு, நாமினல் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த ட்ரையல் பேலன்ஸ் ஷோஸ். இருப்பாய்வு எதனை காட்டும்? ட்ரையல் பேலன்ஸு சொல்லுவோம். ஆக்சுவலாக அக்கௌண்ட்ஸ் பிகாம் அவங்களுக்குனா தெரியும். ட்ரையல் பேலன்ஸ், அந்த செலவினங்களை பற்றி அந்த வேர்ட்ஸ்லாம் அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் ஷோஸ், இருப்பாய்வு எதனை காட்டும்னா போத் டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ், அதாவது பற்று மற்றும் வரவு நிலவு இரண்டையுமே காட்டும். போத் டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Mohan's account was debited by ₹1,500 instead of ₹15,000. Identify the type of error. இந்த மாதிரி எரரை என்ன சொல்லுவோம்? அதாவது 15,000 பற்று வைப்பதுக்கு பதிலாக 1,500 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இது எவ்வகை பிழைன்னு கேட்குறாங்க. இது எரர் ஆஃப் கமிஷன், அதாவது செய்பிழை. எரர் ஆஃப் கமிஷன் சொல்லுவாங்க, செய்பிழை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், which method of providing for depreciation provides enough funds to replace an asset at the end of its working life? தேய்மானத்தை கணக்கிடுவதற்கான எந்த முறை ஒரு சொத்தை அதன் வாழ்நிலையின் முடிவில் மாற்றுவதற்கு போதுமான நிதியை வழங்குகிறது? ஆப்ஷன் பி, சிங்கிங் ஃபண்ட் மெத்தட், அதாவது மூழ்கும் நிதி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி, சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Who is appointed to conduct the internal audit of பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்? ஒரு வணிக அமைப்பின் உள் தணிக்கையை நடத்த யார் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அரசு அதிகாரிகள்னு சொல்கிறவங்க தான் உள் தணிக்கையை நடத்துறதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறவங்க. ஓகேங்களா. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அரசு அதிகாரிகள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டு ப்ரிப்பேர் ட்ரேடிங் அக்கௌண்டிங் விச் இஸ் நாட் நெசசரி, அதாவது நம்ம வியாபார கணக்கு தயாரிக்க எந்த விவரம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக், சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ், க்ளோசிங் ஸ்டாக், ஆஃபீஸ் லைட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதில் எல்லாமே வியாபார கணக்குன்றப்போ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கு, சேல்ஸ், பர்ச்சேஸ், க்ளோசிங் ஸ்டாக் எல்லாமே தேவைப்படாது ஆஃபீஸ் லைட்டிங் எக்ஸ்பென்சஸ், அலுவலக விலக்கு செலவுகள் அப்படின்றதுக்கும் வியாபார கணக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆடிட் ஆஃப் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இஸ் எ, அதாவது கூட்டுறவுத்துறையின் தணிக்கை என்பது ஸ்டேட் கண்ட்ரோல்டு ஆடிட், ஸ்டாடிட்டரி ஆடிட், அதாவது மாநில கட்டுப்பாட்டு தணிக்கை, சட்ட ரீதியான தணிக்கை ரெண்டுமே தான். ஸோ கூட்டுறவுத்துறையின் தணிக்கை என்பது போத் ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வாஸ், முதல் டிஜிட்டல் கணினி அப்படின்ற எதை சொல்லுவோன்னா ENIAC. ஓகேங்களா. ENIAC இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, அதுதான் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ENIAC. வாட் டஸ் த டேர்ம் சலாமி ஸ்லைசிங் மீன், அதாவது சலாமி ஸ்லைசிங் என்ற பதம் எதை குறிக்கிறது அப்படின்னா ஸ்டீலிங் டைனி அமௌண்ட்ஸ் ஆஃப் மணி ஃப்ரம் ஈச் டிரான்சாக்ஷன், ஒவ்வொரு பரிவர்த்தனையிலிருந்தும் சிறிய அளவிலான பணத்தை திருடுவது. அதை தான் நம்ம சலாமி ஸ்லைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எதற்குரிய எடுத்துக்காட்டுன்னு கேட்குறாங்க. மைக்ரோசாஃப்ட் விண்டோ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் GUI இஸ் த கரெக்ட் ஆன்சர். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் GUI. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் செட் டு பி த பிரைன் ஆஃப் கம்ப்யூட்டர்? ஓகேங்களா. பின் வருவனவற்றுள் எது கணிப்பொறியின் மூளை எனப்படும்? பின் வருவனவற்றுள் கணிப்பொறி, அதாவது பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் எதுனா மைக்ரோ ப்ராசஸர். ஓகேங்களா. அதாவது நுண் செயலின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி
microprocessor is the correct answer. Next question. If the price of urethral after 20% increase is 96 rupees per kg, then find the original price of the urethral per kg. 20% விலை உயர்வுக்கு பின் ஒரு கிலோ உளுந்தம்பருப்போட விலை 96 ரூபானா ஒரு கிலோ உளுந்தம்பருப்போட அசல் விலை ஸ்டார்டிங்கில் என்ன விலை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி 80 rupees is the correct answer. ஓகேங்களா, 80 rupees. Option C is the correct answer. The method of growing plants without soil is மண் இல்லாமல் தாவரங்களை வளர்க்கும் முறை ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறை. அதாவது மண் இல்லாமல்னா தண்ணியிலே வளர்க்குறது. ஓகேங்களா, அது பேர் ஹைட்ரோனா தண்ணி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஹைட்ரோஃபோனிக்ஸ் மெத்தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மண் இல்லாமல் தாவரங்களை வளர்ப்பது ஹைட்ரோஃபோனிக்ஸ். The elements with stable electronic configurations giving 8 electrons in their valence shell are வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் நோபல் கேசஸ், அதாவது மந்த வாயுக்கள்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ வெளிக்கூட்டில் 8 எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பு, அவங்க யாரு கூடயுமே சேர மாட்டாங்க. ஸோ ஸ்டாச்சு அவங்க தனியாகவே இருப்பாங்க. ஓகே, அதாவது அவங்க யாருன்னு கேட்குறாங்க. நோபல் கேசஸ், மந்த வாயுக்கள் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1969 தொடங்கினாங்க. ஓகேங்களா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1969. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question. The doctrine of judicial review was propounded for the first time by நீதித்துறை மறு ஆய்வு கோட்பாடு முதன்முறையாக யாரால் முன்மொழியப்பட்டதுன்னா ஜான் மார்சல்ஸ். ஓகேங்களா, நீதித்துறை மறு ஆய்வு கோட்பாடு முதன்முறையாக யாரால் முன்மொழியப்பட்டதுன்னா ஆப்ஷன் சி ஜான் மார்சல்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனசிட்டி, அதாவது குப்த பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னா ஸ்ரீகுப்தா. குப்த பேரரசை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தா. ஓகேங்களா, ஆப்ஷன் சி ஸ்ரீகுப்தர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The book Origin of Species published by இனங்களின் தோற்றம் அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின். இனங்களின் தோற்றம் அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? சார்லஸ் டார்வின். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். த பேசிஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் லா இஸ் நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை. அதாவது நவீன ஆவர்த்தன விதி எதன் அடிப்படையில் பண்ணியிருப்பாங்கன்னா அட்டாமிக் நம்பர், அணுயன் வச்சு தான் அந்த நவீன ஆவர்த்தன விதியின்படி அந்த இது பண்ணியிருப்பாங்க, அந்த அட்டவணை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதை அட்டாமிக் நம்பர் அணு எண்ணை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அணு எண் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The preservation process of dead body is ancient Egypt. எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை அவங்க எல்லாத்துக்கு தெரியும். மம்மிஃபிகேஷன், அதாவது மம்மியாக்கம் சொல்லுவாங்க. மம்மிஃபிகேஷன், இறந்த உடலை பதப்படுத்தி பாதுகாத்த முறை. எகிப்தியர்கள் யூஸ் பண்ண அந்த முறைக்கு பேர் தான் மம்மிஃபிகேஷன், அதாவது மம்மியாக்கம். The Chief Justice and other judges of the Supreme Court are appointed by உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் பிரசிடென்ட். ஓகேங்களா, உச்ச நீதிமன்ற நீதிபதி மற்ற நீதிபதிகளை ஆக்சுவலாக உயர் நீதிமன்றத்துக்கும் குடியரசுத் தலைவர் தான் த பிரசிடென்ட். இதை குடியரசுத் தலைவர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோவிங், நம்மளுக்கு 2 கொடுத்துருக்காங்க. அதாவது கூற்று காரணம். கூற்று என்னன்னா ஃபெர்டிலைசர் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ வாட்டர் இஸ் மைக்ரோ இரிகேஷன். ரீசனிங் இட் இன்க்ரீஸ் யூசேஜ் ஆஃப் ஃபெர்டிலைசர் அண்ட் த எய்ல்டு, அதாவது நுண்ணீர் பாசனத்தில் உரமானது நீரின் மூலம் இடப்படுகிறது. காரணம் இது உர பயன்பாட்டையும் விளைச்சலையும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, அதாவது கூற்றும் காரணமும் சரி, ரெண்டுமே சரி. ஓகே, ஏ மற்றும் ஆர் சரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த பெண்டிங் ஆஃப் ரூட் ஆஃப் பிளான்ட் இட் ரெஸ்பான்ஸ் டு வாட்டர் இஸ் நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர் வளைவது எப்படி சொல்லுவோம்? தாவர வேர் வளைவது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஹைட்ரோட்ராபிசம். ஓகேங்களா, நீர் சார்பசைவுன்னு சொல்லுவாங்க. அதை நீர் சார்ந்து வேரானது அசைவது வளைவது நீர் சார்பசைவு ஸோ நீர் சார்பசைவு. ஹைட்ரோ அப்படின்னாலே நீர் தான். ஓகேங்களா, நீர் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டாங்கனாலே ஹைட்ரோன்னு தான் வரும். ஓகேங்களா, ஹைட்ரோபிசம். ஓகேங்களா, ஹைட்ரோட்ராபிசம் நீர் சார்பசைவு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
If the angle of incidence is 35 degree, the angle of reflection அதாவது படுகோணம் 35 டிகிரி எனில் அதன் எதிரொளிப்பு கோணமும் 35 டிகிரி தான். படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமம், I = R அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சயின்ஸில் இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் B 35 degree is the correct answer. Which is used to determine the velocity of sound waves in any medium. ஒலி அலைகளின் வேகத்தை தீர்மானிக்க இது பயன்படுகிறதுனா எதிரொலின்னு சொல்லுவாங்க. ஒலி அலைகளோட வேகத்தை தீர்மானிக்க பயன்படுவது எக்கோ சிஸ்டம், அதாவது எதிரொலிப்பு. ஓகேங்களா, ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இன்றைக்கி நம்ம 125 to 150 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 25 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.